வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா திருக்குறள் கேள்வி பதில்களை 201 நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பொது தமிழ் திருக்குறள் அந்த 20 அதிகாரம் போட்டிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேள்வி பதில்கள் போயிட்டுருக்கு. புக்ஸில் இருக்கிற திருக்குறள் போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ 201 சிறந்த ஆற்றல். பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றல் தான் சிறந்த ஆற்றல். பொறுத்து கொள்பவரது ஆற்றல் தான் சிறந்த ஆற்றல். 202 பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகும். அதுவே எதற்கு பிற்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசி நோயை உணவளித்து மற்றவரின் ஈகைக்கு பிற்பட்டதான். பசியை பொறுத்து கொள்பவர் ஆற்றல் தான் சிறந்த ஆற்றல். அதுவே பிற்பட்டது அப்படின்னு எந்த டைம்னா, மற்றவங்களுக்கு பசியை போக்குறோம் இல்லையா, அதுதான் அதுக்கப்புறம் தான் பசியை பொறுத்து கொள்பவர் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. 203 பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடம் எதுனா, எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும். அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடமாகும். பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடம் எதுனா, எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசி நோயை போக்க வேணுங்கிறது தான். 204 யாருக்கு பசி எனும் கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லைனா, தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவனுக்கு பசி என்னும் கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை. யாருக்கு பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லைனா, தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவனுக்கு. 205 யார் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாதவர்னா, தான் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இறந்து விடும் வன்கண்மை உடையவருக்கு பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சி அறியாதவராக இருப்பாங்க. 205 யார் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாதவர்னா, தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து விடும் வன்கண்மை உடையவர். 206 பிறரிடம் கை ஏந்துவதை விட கொடியது எதுனா, பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது. பிறரிடம் கை ஏந்துவதை விட கொடியது எதுனா, பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது. 207 எப்போது சாதலும் இனிதாக கருதப்படுகிறது? வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது சாதலும் இனிதாக கருதப்படுகிறது. 207 எப்போது சாதலும் இனிதாக கருதப்படுகிறதுனா, வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வரும்போது. 208 எல்லாவற்றையும் உடையவர் யார்னா, ஊக்கமுடையவர். எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கமுடையவர். 209 ஒருவருக்கு நிலையான உடைமை எது? ஊக்கமுடையவராக இருப்பது. ஒருவருக்கு நிலையான உடைமை எதுனா, ஊக்கமுடையவராக இருப்பது. 210 யார் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார்னா, ஊக்கத்தை கைவசம் கொண்டவர். யார் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார்னா, ஊக்கத்தை கைவசம் கொண்டவர். 214 யாரிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும்னா, தளராத ஊக்கமுள்ளவனிடம். யாரிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும்னா, தளராத ஊக்கம் உள்ளவனிடம். 212 மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு எந்த அளவு இருக்குன்னா, அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவு. மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு எந்த அளவு இருக்குன்னா, அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவு. 213 நினைப்பது எல்லாம் எப்படி நினைக்க வேண்டும்? உயர்வாக நினைக்கணும். ஓகேங்களா? நினைப்பது எல்லாம் எப்படி நினைக்கணும்? உயர்வாக நினைக்கணும். 214 அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்படாதவர்கள் ஊக்கமுடையவர்கள். அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்படாதவர்கள் ஊக்கமுடையவர்கள். 215 யார் இவ்வுலகில் யாம் வன்மை உடையேம் என்று தம்மை தான் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டோன்னா, ஊக்கம் இல்லாதவர். யார் இவ்வுலகில் யாம் வன்மை உடையேம் என்று தம்மை தான் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார்னா, ஊக்கம் இல்லாதவர். 216 உருவத்தை விட எது வலுவானது? ஊக்கம். உருவத்தை விட எது வலுவானது? ஊக்கம். 217 எதன் மிகுதியே ஒருவனுக்கு திண்ணிய அறிவு? ஊக்கம் மிகுதியே. எதன் மிகுதியே ஒருவனுக்கு திண்ணிய அறிவு? ஊக்கம் மிகுதியே. 218 ஊக்கமில்லாதவர் வடிவத்தில் மக்கள் மனதாலோ வெறும் மரம். வடிவத்தில் மக்கள் மனதாலோ வெறும் மரம். 219 ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சியின் முடிவு மனதில் துணிவு பெறுவதே. ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சியின் முடிவு மனதில் துணிவு பெறுவதே. அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும். 220 காலம் கடந்து செய்வதற்கு உரிய செயலை எவ்வாறு செய்ய வேண்டும்னா, காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் கடந்து செய்வதற்கு உரிய செயல்களை எவ்வாறு செய்ய வேண்டும்? காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். 221 காலம் கடத்தாமல் செய்வதற்குரிய செயலை எவ்வாறு செய்ய வேண்டும்? விரைந்து செய்ய வேண்டும். காலம் கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை எவ்வாறு செய்ய வேண்டும்? விரைந்து செய்ய வேண்டும். 222 எது நன்மை? செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம்
செயலை செய்வது. செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது எது? அதுதான் நன்மை. 223 ஒரு செயலை செய்ய இயலாத போது எவ்வாறு செய்தல் வேண்டும்? அதை முடிப்பதற்கு ஏற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்ய இயலாத போது எவ்வாறு செய்தல் வேண்டும்? அதை முடிப்பதற்கு ஏற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்ய வேண்டும். 224 எதில் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அளிக்கும். ஆதலால் எதையும் முழுமையாக செய்க. எதில் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்தளிக்கும்னா செய்ய தொடங்கிய செயலும் சரி, அழிய தொடங்கிய பகையும், இந்த ரெண்டுமே மிச்சம் இருந்தால் தீயின் மிச்சம் போல வளர்ந்தளிக்கும். 225 எதை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்து செய்ய வேண்டும்னா ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய 5ஐயும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சிந்தித்து செய்ய வேண்டும். எதனை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சிந்தித்து செய்ய வேண்டும்னா ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய 5ஐயும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சிந்தித்து செய்ய வேண்டும். பாருங்கள், நம்ம கேள்வி பதில்கள் வந்து 225 முடிச்சிருக்கோம். இதோட கன்ஃபியூஷன் இன்னும் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ச்சி பார்க்கலாம். நன்றி.